அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். 1100 ரூபாயிலேருந்து 1150 ரூபா வரைக்கும் இலங்கைக்கு பணம் ஒரு தினாருக்கு வழங்கப்படுகின்றது. இது சம்பந்தமான தகவலை பார்க்கலாம். விலை தொடர்ந்தும் அதிகரித்து போகுது, டாலர் ரேட்டும் அதிகரித்து போகுது. என்ன நாடு மறுபடியும் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது கட்டமாக அன்னோட அரசாங்கம் இதுக்கு பொறுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்தியாவுடைய ரேட்டையும் நீங்கள் பார்க்கணும், கம்பேர் பண்ணி பாருங்கள். மற்ற நாடுகளுடைய ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கடந்த காலங்களை விட எல்லா நாடுகளுடைய ரேட்டும் டாலர் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் தற்போதைய சில சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்தால் கூட பல போக்குவரத்து நடவடிக்கைகள், அதாவது இப்போ ஃப்ளைட் டிக்கெட் முதல் கொண்டு அதிகரிச்சிருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நாட்டில் விலைவாசிகளும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு போகுது. சரியான பொருள் ஏற்றுமதி இறக்குமதி இல்லாதால். மற்றது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது எரிபொருள் விலை அதிகரிக்க போக்குவரத்து செலவும் அதிகரிக்கும் போது பொருட்களுடைய விலையும் ஆட்டோமேட்டிக்காகவே அதிகரிக்கும். இது வந்து அந்த விலை ஏறும்போது, பெட்ரோல் விலை ஏறும்போது நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. இப்போ நான் சொன்ன 1100 ரூபா 1150 ரூபா ஒரு சிலர் வந்து பெற்றுக் கொடுக்குறாங்க. இதில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அல்லாத சிலர் வந்து தனிப்பட்ட ரீதியில் இந்த வேலையை செய்கிறாங்க. உங்களுக்கு நான் கடந்த காலத்துலேயும் நிறைய தடவை ஞாபகப்படுத்திருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாட்டில் இருக்கக்கூடிய சில பணங்கள், அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாத லஞ்ச பணம், ஊழல் பணம், அதே போல் பல சட்டவிரோதமான வழிகளில் போதைப்பொருள் வியாபாரம், ஒவ்வொரு வியாபாரங்களில் சட்டவிரோதமாக சேமிக்கப்பட்ட சில பணங்கள், இந்த மாதிரி பணங்களை சிலர் வந்து லீகல் ஆக்கிறதுக்கு, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஒரு 50 லட்சம் ரூபா பணம் இருக்குது. ஆனால் இந்த பணம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, அது லீகல். அதே உங்களுடைய வீட்டில் சட்டத்துக்கு புறம்பா இந்த காசு எப்படி வந்ததுன்னு கேட்டால், நான் போதைப்பொருள் விற்று சம்பாதிச்சேன், இல்லை லஞ்சம் வாங்கினேன், இல்லை ஒரு ஊழல் பண்ணினேன், ஏதோ ஒரு மோசடி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் போட முடியுமா? முடியாது. அதை சட்டவிரோத பணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பணம் வச்சுருக்கிறவங்க, கையில் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எப்படியாவது அதை கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றணும். சட்டவிரோதமான பணத்தை சட்ட ரீதியாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டை, ஒரு 50 லட்சம் இருக்குன்னா அதில் ஒரு 45 லட்சம் கிடைக்கிற மாதிரி, அல்லது ஒரு 40 லட்சம் கிடைக்கிற மாதிரி யாராவது டீல் போடுவாங்க. இந்த மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடியவங்க, அதாவது ஹவாலா பண்ணக்கூடியவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சிலர் அவங்களுடைய நெட்வொர்க் வந்து வெளிநாடுகள்லையும் அவங்களுடைய இவங்க இருப்பாங்க, அதாவது டீலர் மாதிரி இருப்பாங்க. அவங்கள வச்சு நாட்டில் இருக்கிற பணத்தை அவங்க எடுத்துகிட்டு இங்கே வந்து அதை கலைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு 1000 அனுப்ப போகிறேன். இப்போ பேங்க்கில் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, சாரி ஒரு கோல் ஒன்று வந்து கட் ஆகிடுச்சு. ஒரு 1000 தினார் நான் வந்து நாட்டுக்கு அனுப்ப போகிறேன், எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அனுப்ப போகிறேன், பேங்க்குக்கு அனுப்ப போகிறேன். அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும், அந்த 1000 தினார் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இலங்கையில் உள்ள ஒரு வங்கிக்கு போகும்போது அந்த பணம் வந்து டிஜிட்டல் கரன்சியாக போகும். அதனால் நாட்டுக்கு டாலர் கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் இந்த திருடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த பணம் இருக்கு இல்லையா, ஒரு வேளை இந்த பணத்தை அவங்களும் எடுத்து நாங்கள் நாட்டுக்கு தான் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாட்டுக்கு தான் அனுப்ப போகிறீங்க. ஆனால் நாட்டில் அந்த பணம், அந்த 50 லட்சம் பணம், அந்த கள்ள பணத்தை தான் இவங்க இங்கேருந்து அதை நல்ல பணமாக மாற்றி அனுப்ப போகிறாங்க. அப்போ நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வரி, நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முக்கியமான அந்த என்ன சொல்கிறது வரி, மற்ற கிடைக்க வேண்டிய சில, இப்போ அரசாங்க ஊழியர்கள்னா இப்போ அரசாங்கத்தால் செஞ்சு கொடுக்க வேண்டிய அரசாங்க வேலை, அது லீகலாக செஞ்சால் அரசாங்கத்துக்கிட்ட போய் சேரும் அந்த பணம். அதை வந்து இவங்க இல்லீகலாக செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. அரசாங்கத்துக்கு போகக்கூடிய பணம் எல்லாம்
இவங்களுக்கு வந்து சட்டவிரோதமான பணத்தை சட்ட ரீதியாக உள்ளே போகுது. அதுக்கு நாம தான் உடந்தையாக இருக்கிறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதில் ஒரு சிலருடைய கேள்வி இருக்குது. இப்போ நம்ம ஒரு அவசரத்துக்கு, இப்போ எனக்கு ஒரு 1000 தினார் குவைத்தில் தேவை, நாட்டில் என்கிட்ட அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இப்போ எனக்கு வந்து அவசரமாக இங்கே தேவைப்படுது, டினாராக தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, யாராவது ஒருத்தர் 1000 தினார் போட போகிறாங்கன்னும் போது உங்களோட 1000 தினார் எனக்கு கொடுத்துருங்க, நான் அந்த 1000 தினாருக்குரிய காசை நாட்டில் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது அது வந்து நம்ம லீகலாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அல்லது நம்மளுடைய சொந்த பணத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அது நம்மளுடைய தேவைக்காக நாம் மாற்றிக்கொள்கிறது. ஆனால் உங்களுடைய சம்பள பணத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரியான திருடர்கள் மூலமாக தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது நீங்கள் நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கேடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து தவிர்த்துக்கோங்க. ஒரு 100 ரூபா கிடைக்குது, 50 ரூபா கிடைக்குது, 5000 ரூபா கிடைக்குதுன்றதுக்காக நாம் ஏன் நாட்டுக்கு இன்னும் மோசமான நிலைப்பாடை ஏற்படுத்தணும்? முடிஞ்ச அளவு எத்தனை அரசாங்கம் வந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எத்தனை ஆயிரம் அமைச்சர்கள் அரசாங்கம் அனுரல்ல அதுக்கு மேலே வந்தாலும் சரிதான், நாட்டு மக்கள் சரியாக நியாயமாக நடக்காத வரைக்கும் நாடு உருப்பட போகிறது இல்லை. அதுதான் உண்மையான நிதர்சனம். சிந்திச்சு செயல்படுங்க. ஆனால் இப்போதைக்கு சில கதைகள் வந்து ஒருத்தர் தெரியாதா புரளிகளை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாருங்கள், அனுர 1050 ரூபா ஆயிடுச்சு, 1030 ரூபா ஆயிடுச்சு, இந்த உங்களுடைய ஆட்சியெல்லாம் கௌரவ போகுது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்தியாவுடைய பணமே 311 ரூபா இருக்குது. கடந்த காலத்தில் 257 ரூபா, 260 ரூபா, 270 ரூபா அப்படின்ட்டு இருந்தது. 300க்கு மேலே தாண்டி போகுதுன்னா எல்லாமே உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். சிந்திச்சு செயல்படுங்க.